அனைவருக்கும் வணக்கம். மாநாட்டு தேதியை ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டோம். பொருளாதாரம் இல்லை, எந்தவித ஒரு சப்போர்ட்டும் இல்லை. மாநாடு வெற்றிகரமாக நடத்திடலாமான்னு நாங்கள் நினைத்தோம். பிப்ரவரி 8 விருதுநகர் மண்டல மாநாடு மாபெரும் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்ற நம்பிக்கை நமது உறவுகள் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு. நோட்டீஸ் அடிக்க விருதுநகர் மாவட்டம் மண்டல மாநாட்டுக்கு திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர்லேருந்து முருகேசன் ஒரு 4000 நோட்டீஸ் நமக்கு அடித்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நமது மதுரை மாவட்டம் உத்தப்புறத்துலேருந்து தம்பி தினேஷ் அவங்களோட காரு மாநாட்டு பணிகளுக்காக காரை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன எங்களோட ஆட்டோவுக்கு ஃப்ளெக்ஸு மாநாடு ஃப்ளெக்ஸ் வச்சு தாங்கினா நாங்கள் அமௌண்ட்டு தரோம்னு சொல்லிட்டு அவங்க சொந்த செலவில் அவங்க ஒரு 25 ஃப்ளெக்ஸ் ஆட்டோ ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய தன்னெழுச்சியாக வந்து இந்த மாநாட்டு பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர், தற்போது அமைச்சர், தற்போது கவுன்சிலர், முன்னாள் கவுன்சிலர், அடுத்த கவுன்சிலர் நிற்க போடுவாங்க. அத்தனை பேரும் வந்து களப்பணி செய்கிறாங்க. முக்கியமாக தாய்மார்களோட சந்தோஷம், மகிழ்ச்சி. கண்டிப்பாக நாங்களும் மாநாட்டுக்கு வரோம். அவங்க சொல்கிற ஊக்கமான பேச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. சிறிய பட்ஜெட்டில் பெரிய பட்ஜெட்டு மாநாடு மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும். ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் இந்த வேளாளரின் அரசியல் அங்கீகாரத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த மாநாடை உற்று நோக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம். தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறவங்க அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்க, அதிகமாக உங்களோட உறவுகளிடம் எடுத்து சொல்லுங்க. முக்கியமாக விருதுநகர் மாவட்டத்தில் வாழக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த உறவுகள் சென்னையில் வாழுறாங்க. அவங்க 3 வண்டியில் நமது விருதுநகர் மண்டல மாநாட்டுக்கு வாரன்னு சொல்லி தொலைபேசி வழியாக எங்களுக்கு ஊக்கத்தை அளித்திருக்காங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மாநாடு பணிகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கு. இன்னும் பொருளாதாரத்தை நோக்கி நாங்கள் ஓடுதோம். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் என்று நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி.